ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் என்னோடய ஏர்க்ராஃப்ட் ஸ்டாட்டிக் டிஸ்பிளே கேலரியோட ஒரு வியூ ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாட்டிக் டிஸ்பிளேயை பற்றி சொல்லணும்னா, இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 100 மாடல்ஸ் இருக்குது. நான் என்னோடய கலெக்ஷன்லேருந்து ஒரு 100 மாடல்ஸ் மட்டும் நான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். ஸோ இது என்னோடய பாதி கலெக்ஷன் தாங்க. ஸோ மீதி கலெக்ஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே வந்துட்டு பாக்ஸ் பண்ணப்பட்டு செக்யூராக இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து இதில் ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா அந்த மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ், ரிமைனிங் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சைஸ் மாடல்ஸ். அதை வந்து இது டிஸ்பிளேல வைக்கிறது இடம் பத்தலை. ஸோ அதனால் எல்லாமே பாக்ஸு செக்யூர்டாக இருக்குது. பட் கூடிய விரைவில் அதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணப்பட்டு ரிவீல் பண்ணப்படும், அந்த டிஸ்பிளேல வந்து அடுக்கப்படும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே, எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய கலெக்ஷனில் வந்து 200th மாடல் நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ 200வது மாடல் வந்து நான் இந்த கலெக்ஷனில் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ அது என்ன மாடல்ன்றது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிவிட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாடல்ன்றது ஒரு ஸ்பெஷல் மாடல், ரொம்ப பிடிச்ச மாடல் எனக்கு. அதை எப்படி வாங்கினேன், யார் வாங்கி கொடுத்தான்றதை சொல்கிறேன். ஸோ வாங்கி கொடுத்த ஒரு ஸ்பெஷல் பர்சன், அவரை பற்றியும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய கலெக்ஷனில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாடல், வெரி ஃபஸ்ட்டு மாடல், என்ன மாடல் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாங்கினேன்றதை சொல்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைகர் ஏர்வேஸ் இந்த ஒர்க்கு. ஸோ டைகர் ஏர்வேஸ்ன்றது சிங்கப்பூர் பேஸ்டு ஏர்லைன், ஒரு லோகஸ் கரியர் ஏர்லைன். இப்போது எப்படி இந்தியாவில் வந்து இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் அண்ட் அக்காசா ஏர் இருக்கிற மாதிரி சிங்கப்பூரில் வந்து டைகர் ஏர்வேஸ் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க, லோகஸ் கரியர் ஏர்லைனாக. ஸோ இந்த ஏர்லைன் வந்து இந்தியாவில் வேரியஸ் பார்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்டு திருச்சிலாம் வந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 2017 வந்து இந்த ஏர்லைனை வந்து ஸ்கூட் அப்படின்ற ஏர்லைனோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏர்லைன் பற்றி ஒரு மாடல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் போயிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம். ஓகே, ஸோ இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் மாடல். ஸோ இது வந்து நான் சிங்கப்பூரில் 2014, எக்ஸாக்டாக 10 years ago நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மாடலாக இதை வாங்கினேன், டைகர் ஏர்வேஸ். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன இது பார்த்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம். ஸோ இங்கே டைகர் ஏர்வேஸ் ஒரு சைனீஸ் மாடல். ஸோ இதிலே வேரியஸ் பிராண்ட்ஸ் இருக்குது. அண்டு டிபெண்டிங் ஆன் ஸ்கேல் அண்ட் பிராண்டு தட் ப்ரைஸ்லாம் வேரி ஆகும். ஸ்கேல்னால் என்ன அப்படின்னா, ரியல் ஏர்க்ராஃப்டோட சைஸ் கம்பேரிசன். இப்போ இந்த மாடலோட சைஸ் கம்பேரிசன், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1:400 ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ரியல் ஏர்க்ராஃப்டோட 400 மடங்கு வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து சின்னது. ஸோ இப்படி தான் இந்த சைஸ் கம்பேரிசன் டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது ரியல் ஏர்க்ராஃப்டோட எப்படி இருக்கோ அது ரெப்ளிகா மாதிரி. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்கும். ஸோ டெய்லர் இருக்க லோகோ அண்டு டைகர் ஏர்வேஸோட. ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ நம்ம வந்து இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம் 200th மாடல். ஹியர் வி கோ. ஆன் அ கவுண்ட் ஆஃப் 3, 2, 1. டடா. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய 200th மாடல். ஸ்கூட் ஏர்லைன், போயிங் மேனுஃபேக்சரர், 787-9 வேரியண்ட். அண்ட் ஸ்கேல் வந்து 1:200, அதாவது 200 மடங்கு இந்த ஃப்ளைட் ரியர் ஏர்க்ராஃப்டோட சின்னது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லைனே, இந்த ஏர்க்ராஃப்டே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ இப்போது இது வந்து ஸ்பெஷல் லிவரி ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து நார்மல் ஏர்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏர்லைன் பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு அவங்களோட டெய்லில் லோகோ இருக்கும். ஸோ இதுதான் எம்போஸ் பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்பெஷல் லிவரி ஏர்க்ராஃப்ட்னால் என்ன அப்படின்னா, ஏர்லைன்லேயே பார்த்தீங்கன்னா லைக் ஏர்க்ராஃப்டில் வந்துட்டு ஒரு ஆக்டரோ, ஒரு கார்ட்டூன் கேரக்டரோ, இல்லை ஏதோ ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ, ஸோ எல்லாமே வந்து ஸ்பெஷலாக வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஏர்க்ராஃப்டில். ஸோ அதுதான் ஸ்பெஷலி வேறு ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ஈவன் இப்போ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் கபாலி, அது நம்ம ரிலீஸ் ஆகும்போது ஏர் ஏஷியா வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஏர்க்ராஃப்டில் வந்து கபாலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரொமோஷன் இது ஆக்சுவலாக இந்தியாவில். ஸோ அது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி
இப்போது அது இது பண்ண போகிறாங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ சூன் அது வந்து டெலிவரி எடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூட் ஏர்லைன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டெலிவரி வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்குறோம் அப்படின்னா டன் டன் டன். ஸோ இதுதாங்க பொக்கிமான். ஸோ யூஸ்வலி பொக்கிமான் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்க ஆல் கேரக்டர்ஸ் வந்து இதில் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இது வந்து ஸ்பெஷலி ஃபார் பிக்கச்சு ஆக்சுவலி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொக்கிமானோட கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ பிக்கச்சு இங்கே இருக்குது ஃப்ரண்டில், ஏர்க்ராஃப்ட் ஃப்ரண்டில். இன்ஜினில் கூட பொக்கிமானோட இது இருக்குது. ஸோ இதுதான் என்னோட 200th மாடலுங்க. ஒரு ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து இந்த பொக்கிமான் கேரக்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏர்க்ராஃப்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெர்பா மினியேச்சர். ஸோ ஃப்ரம் ஜெர்மனி. வேரியஸ் பிராண்ட் இருக்குன்னு சொன்னதில்ல, ஹெர்பான ஒரு பிராண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஏர்க்ராஃப்ட் இது மாடல். ஸோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் அண்ட் adult collectors only, not suitable for children under 14 years. இது ஒரு ஸ்னாப்ஃபிட் மாடல் அண்ட் அஃபிஷியலி லைசன்ஸ்ட் பொக்கிமான். இது ஒரு சிம்பிள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது பிக்கச்சு ஜெட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டில். ஸோ பொக்கிமான் ஏர் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இதில் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா பொக்கிமான் ஏர் அட்வென்ச்சர்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதில் நிறைய இன்ஃபோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த ஸ்கூட்டில் மட்டும் இல்லைங்க, நிறைய ஏர்லைனில் வந்து இது லிவரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிவரிஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஏர்லைன்ஸ் அது ஒன்று எனக்கு தெரியும். பட் ரிமைனிங் 2-3 ஏர்லைன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுலேயுமே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஸ்பெஷல் மாடல், 200th மாடல் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்கிட்ட வந்துட்டு லைக் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் லிவரிஸ் இருக்குது மாடல். ஸோ ஏதாவது ஒரு 200th மாடல் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ லுக் ஆஃப் இந்த ஏர்க்ராஃப்ட் எப்படி வந்து இந்த இதை பெயிண்ட் பண்ணாங்கன்றது ஒரு சின்ன வியூ ஒன்று பார்க்கலாம். ஒரு வீடியோ, ஷார்ட் வீடியோ. ஸோ நான் ஆஃப்டர் தட் நேரம் அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம். யா, ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி ஸ்கூட் ஏர்லைன் வந்து அவங்களோட ஏர்க்ராஃப்டில் இந்த ஸ்பெஷல் லிவரி பெயிண்ட் பண்ணாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியர் கூட ஃப்ளைட்டோட இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பொக்கிமான் தீம்டாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சீட்டு, இன்டீரியர் அந்த லைக் ஏசி வென்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம மேலே பேகேஜ் வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொக்கிமான் தீம்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிக்கச்சு ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிக்கச்சு பேஸ்டு தீம் இருக்கும். ஸோ சீட்ஸ்லாம் வந்து ப்ளூ கலர் இது இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட்டில் எதாவது கட்லரியோ இல்லை கப்பு ஏதோ தராங்க, வாட்டர் ஏதாவது தராங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு பிக்கச்சுவோட கார்ட்டூனோட இதாக தீமாக இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் ஜெட் இது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம். ஓகே, ஃபுல்லாக வந்து அவங்க சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வெல் பேக் இருக்குது. ஸோ நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ். ஸோ இதுலேயும் அந்த பொக்கிமானோட லோகோ இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாண்ட். வாவ். ஸோ இது ஃபியூஸ்லேஜ். ஸோ ஃப்ளைட்டோட ஃபுல் பாடி. ஸோ இங்கே பிக்கச்சு ஜெட்னு எழுதியிருக்கு. ஸோ ஆக்சுவலி ஆஸ் பர் ரியல் ஏர்க்ராஃப்ட். ஸோ எப்படி இருக்கோ அப்படியே ஏர்க்ராஃப்டோட இதுவும் அப்படியே தான் இருக்குது.
ஏர்லைனோட டெயில் அண்டு ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு மெயின் விங்ஸ். ஓகே, ஓகே. ஃப்ளைட் அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லா பார்ட்ஸும் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க ஸ்கூட் ஏர்லைன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போயிங் 787-29 அந்த வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் போக்கிமான் நெட்டண்டோ, ஓகே, அந்த ஏதோ ட்ரேட்மார்க் இருக்குது, ஆக்சுவலாக காப்பி ரைட்ஸ் இருக்குது இதில். ஸோ ஃபியூஸ்லேஜ் ஓப்பன் பண்ணலாம். மெயின் ஏர்க்ராஃப்டோட மெயின் பாடி. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது மாடல். ஸோ பிக்கச்சு ஜெட் அப்படின்னு எழுதியிருக்கு ஃப்ரண்டில். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிக்கச்சு வருது. ரியல் ஏர்க்ராஃப்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இங்கே ட்ரேட்மார்க்கெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி இந்த சைடும் இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ பாட்டம் பெல்லியில் பார்த்தீங்கன்னா flyscoop.com அங்கே ஒரு போக்கிமான் பிக்கச்சோடது எமோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு விங்ஸ். நல்லா டைட் பண்ணி டேப் பண்ணியிருக்காங்க. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் எடுக்க முடியல. ஓகே, ஸோ இது வந்து 2 விங்ஸு 2 சைடும் போர்ட் அண்ட் ஸ்டார் போர்ட் சைடு. ஸோ இந்த விங்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போக்கிமான் லோகோ இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஏர்க்ராஃப்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர். இது விண்டோ சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ இப்படி இருக்கும் விண்டோ வியூவில் பார்க்கும்போது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ ஒரு ப்ளூ ஸ்கையில் பார்க்கும்போது இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ அலாங் வித் இந்த கார்ட்டூன் கேரக்டர். ஸோ நல்லாயிருக்கும் அந்த வியூ, விண்டோ வியூ. அண்டு இந்த டெயிலில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த விங்கில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பிக்கச்சோடது இருக்குது. இங்கே போக்கிமான் லிவரியோடது எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 2 விங்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏர்லைனோட டெயில். இது வந்து ஏர்லைனோட டெயில் ஆக்சுவலாக ஸ்கூட்டோட இது. ஓகே, தென் ஸ்டெபிளைசர்ஸ் 2 ஏர்க்ராஃப்டோட இது வந்து ஸ்டெபிளைசர்ஸ் இது இருக்கும். ஓகே, ஸோ கவர்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அசம்பிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூஸ்லேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விங்ஸ் அசம்பிள். ஸோ இது வந்து ரைட் சைடோட விங்கு. ஸோ இந்த இடத்துல அந்த ஜஸ்ட்டு ஸ்லாட் இருக்கும், ஜஸ்ட் அப்படியே ஃபிட் பண்ணிட வேண்டியதான் நம்ம. நெக்ஸ்ட்டு இந்த சைடு. ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் டைப் தான் இது ஆக்சுவலாக. ஃபியூஸ்லேஜ் ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெயில். ஸோ இதில் வந்து ஹாரிசான்டல் ஸ்டெபிளைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சேம் ரைட் சைட் டன். ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட் வந்துட்டு டெயில். ஸோ இது வந்து வேரியஸ் ஏர்லைன் வந்து அவங்களோட நேம் ஆர் லோகோ வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏர்க்ராஃப்ட் அசம்பிளி முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பிக்கச்சு ஜெட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிக்கச்சியோட இது பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க மாடல் பார்க்குறதுக்கு. ஸோ கையில் வச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. ஸ்பெஷல் லிவரி மாடல். ஸோ ஒர்த் ஆக்சுவலாக இது நம்ம வாங்கிறது. அண்ட் ஹாப்பி டு ஆட் இன் மை 200th மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாண்ட். ஸோ ஸ்னாப் ஃபிட்னால் வந்து ஜஸ்ட்டு ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலில் பார்த்திங்கன்னா லேண்டிங் கியர்ஸ் கொடுக்கல. ஸோ இங்கே லேண்டிங் கியர்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதனால் வந்து லேண்டிங் கியர்
புல் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபிட்டிங் த ஸ்டாண்ட். ஜஸ்ட் யா அவ்வளோதான். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு, அசம்பிள் டன். ஸோ வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே மாடல். ஸோ இந்த மாடல் எப்படி வாங்கினன்றதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ யூஸ்வலி வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து இந்த மாடல் கிடைக்காது. ஸோ ஏர்க்ராஃப்ட் மாடல்ஸ் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இப்போ இந்தியாவிலே நிறைய ஏவியேஷன் ஷாப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்க மூலிமா கலெக்ட் பண்ணலாம். இல்லை சில மாடல்ஸ் ஆன்போர்டில் கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்போர்ட் ட்ராவல் பண்ணும்போதே வந்து நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாடலுமே அப்படியே தான் ஆன்போர்டில் தான் வாங்கணும் ஆக்சுவலாக. ஸோ இது வெளியில் எங்கேயும் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸ்கூட் அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம ப்ரீ புக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூட்டில் ட்ராவல் பண்ணும்போது, இந்த ஏர்லைனில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நான் வாங்கினேன் அப்படின்னா, என்னோட குருநாதர்னு சொல்லலாம். ஸோ அவர் பேர் வந்து ஸ்ரீராம் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ அவர் வந்து ஸோ இது எப்படி இன்ட்ரோ ஆனோம் அப்படின்னா வந்து, நான் ஃபஸ்ட் ஏவியேஷனுக்குள்ளே இது பண்ணும்போது நான் ஃபோட்டோகிராஃபியோட இன்ட்ரோ ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் மாடல் கலெக்ஷன் வந்து நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் பேரலி. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாடல் கலெக்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ ட்ரீம் இன்டு ஏவியேஷன் அப்படின்ற மாதிரி, ஸோ ஒரு பேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அப்போ தான் வந்து அவர் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அவர் ஃப்ரீயாக சொல்லியிருந்தார், லைக் இந்த மாதிரி ட்ரிப் போனால் லைக் ஏதாவது வேணுமா ஸ்கேல் மாடல்ஸ். எவ்ரி டைம் எப்போ போகும்போது எனக்கு கேட்பார் ஆக்சுவலாக எதாவது வேணுமான்னு. ஸோ அவர் போகும்போது ஆக்சுவலாக இந்த ஐட்டர்னிட்டிலாம் காமிச்சிருந்தார் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு இது திங்க் பண்ணேன். ஸோ மேபி இப்போ எங்கே டெஸ்டினேஷன் போகிறோம் அங்கே என்ன ஸ்பெஷல் மாடல் வேணால் கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு. கரெக்டாக நான் வந்து 198, 199 மாடல் வரும்போது அவர் இந்த மெசேஜ் கொடுத்தோன்னே, ஓகே 200th மாடல் வந்து ஒரு ஸ்பெஷல் மாடலாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளான் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து அவர் ஸ்கூட்டில் போகிறேன் அப்படின்னாரு, ஃப்ரம் சிங்கப்பூர் டு கோலாலம்பூர். ஸோ அதில் என்னென்னு பார்க்கலான்னா, ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி ஸ்கூட்டில் வந்து பிக்கச்சு லிவரி இருக்குது. ஸோ இஃப் உனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு வில்லிங் அப்படின்னா அதே 200th மாடலாக வாங்கிக்கோ அப்படின்னு. ஸோ நான் வேறு ஒரு மாடல்ஸ் ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தேன், லைக் ஸ்பெஷல் லிவரி வேறு தான் எடுக்கலாம் அப்படின்னு. பட் இது நல்லா இருந்தது, இது கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்ததுனால சரி ஓகே நம்ம இதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அவர் ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ புக் பண்ணிட்டார் ஆன்போர்டில். ஸோ ப்ரீ புக் பண்ணிவிட்டு அவர் ட்ராவல் பண்ணும்போது அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டார் எனக்கு. ஸோ இது அப்புறம் கோலாலம்பூர் போயிட்டு, அதுக்கப்புறம் அவர் தாய்லாந்து போயிட்டு. ஸோ அவர் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர் ஒன் ஆஃப் த நைஸ் ஃப்ரெண்டு எனக்கு ஆக்சுவலாக இன்டூ ஏவியேஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் போயிட்டு, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிரஞ்சன். ஸோ அவன் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவன் இங்கே சென்னை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தான். ஸோ இப்படி தான் என்னென்னா இந்த மாடல் வந்து எனக்கு ரீச் ஆச்சு ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ தேங்க்ஸ் குருநாதா ஃபார் த மாடல் ஆக்சுவலி. ஸோ செம்மையாக இருக்குது மாடல். ஸோ ஐ திங்க் நீங்களும் ஒன்று வாங்கியிருக்கீங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்டு ஹோப்ஃபுல்லி ஒன் டே இந்த ஃப்ளைட்டில் வந்து ஃப்ளை பண்ணணும்னு ஆசை, இந்த பிக்கச்சு ஜெட்டில். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து இந்த பிக்கச்சு வந்து எனக்கு கலெக்ஷனில் வந்து செகண்ட் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பிக்கச்சு லிவரிடு ஃப்ளைட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் ஏர்லைன்ஸோட 747 சாரி. ஸோ இந்த மாடல் தான் அது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 747 ஃப்ரம் ஜப்பான் ஏர்லைன்ஸ், டாக்கெட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிவரி. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பிக்கச்சு இருக்குது. ஸோ மெயினாக பிக்கச்சு கேரக்டர் தான் இதில் அதிகம். அதாவது பிக்கச்சுவோட லோகோஸ்லாம் இது போட்டு எம்போஸ் பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 747 மாடல். ஸோ இதுதான் வந்து என்னோடய கலெக்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கச்சு மாடல் லிவரிடு ஃப்ளைட். ஸோ இப்போ வந்து ஆட் ஆன் டு திஸ் செகண்ட் மாடல் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது என்னோடய 200th மாடல். ஸோ இது வந்து 1:400 ஸ்கேல், இது வந்து 1:200 ஸ்கேல். ஸோ அதான் சைஸ் கம்பேரிசன் எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஏவியேஷன் பிடிச்சிருக்கோம், இல்லை ஃப்ளைட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ இன்டூ ஏவியேஷன் நிறைய பேஷனேட்டாக இருக்குது, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஆல், பை.